எங்களை வந்து 28th மார்ச் வந்து நாங்கள் டிவிகே கேண்டிடேட் நாமக்கல்லில் வந்து திலீப் அவர்களை நாங்கள் அணுகுனோம். ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி, எங்களோட பிளான்ஸ் எல்லாமே அவருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாரு ஒரு 8th அன்னைக்கு, ஓகே நீங்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ எங்ககிட்ட இருந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக நாங்கள் ஃபீல்டில் எடுத்த சர்வேஸ். ஸோ சர்வேஸ் இன்க்ளூடிங் அங்கே நடந்த பிரச்சனைகள், அங்கே இருக்கிற பிரச்சனைகள், எதை சால்வ் பண்ணால் கேண்டிடேட் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து நாங்கள் திலீப் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இவர் எங்ககிட்ட கால் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, எங்களோட பட்ஜெட் அதிகமாக இருந்ததுனால அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் இவ்வளோ தரேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் ஒரு 25 lakhs தரேன், பேலன்ஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் என்கிட்ட பேசுனது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்ஸ்அப் காலில். ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் காலில் தானே பேசணும், இவங்க கிட்ட ரெக்கார்டிங்ஸ் இருக்காதுங்கிறது தான் அவர் சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னன்னா எங்கள் வீடு ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வேலன்ஸில் மானிட்டர்டாக இருக்குது. ஸோ நானும் திலீப்பும் ஓப்பன் காலில் வாட்ஸ்அப்பில் பேசுனது எல்லாமே என்கிட்ட வித் ரெக்கார்ட்ஸோடு இருக்குது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண போனது பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ண போனோம். அவர் என்கிட்ட ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காரு, செக் கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நானும் அவரும் போட்ட அஃபிஷியல் அக்ரிமெண்ட் காப்பி. ஸோ அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவர் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, சிஸ்டர் உங்களுக்கு நான் ஈவினிங் வந்து எங்கள் மச்சான் பேமெண்ட் விட்ரா பண்ணி கொண்டு வந்து தருவார், அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்களோட டீம் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் வந்து நாமக்கல் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே வந்து அவருக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் கூட போகிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அவர் வீடியோஸ் எடுக்கும் போது அங்கே என்ன பேசணுங்கிற கண்டென்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே நாங்கள் 10th ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஸோ 10th அன்னைக்கு நைட் அவர் ஈவினிங் வந்து அவர் நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே அவர் திலீப் அவர்களுக்கு அங்கே நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திலீப் வந்து என்கிட்ட சொல்கிற விஷயம்னா, என்னோட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க மற்ற கட்சிக்கு, அதனால வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்களும் போனோம். ஆனால் அங்கே போய் எங்களோட ஒர்க் எல்லாமே வாங்கிக்கிட்டாரு, எங்களோட டேட்டாஸ். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் டேட்டாவை தான் நாங்கள் கையில் வச்சுருக்கோம். அவர்கிட்ட அங்கே இருக்கிற ஓவரால் ஓட்டர்ஸ் பேங்க் வரைக்கும் நாங்கள் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவருக்கு மொத்த டேட்டாஸும் கையில் கொடுத்துருக்கோம். எல்லா டேட்டாஸும் வாங்கிட்டு என்னை வந்து நீ வெளியில் போ, என் நிர்வாகிகளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பேச்சுவார்த்தையில் நான் திலீப்பு கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஒரு சில நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் தலித் மக்களை நோக்கி பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு கிடைக்கும், ஒரு சாமானியனை நீங்கள் எப்படிங்க பேசுகிறான்னு அதை வந்து நான் மாவட்ட செயலாளருக்கு கால் பண்ணி எங்கள் தரப்புல இருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் தலித் மக்களை ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி பேசினா கன்ஃபெஷன் ஆடியோ என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினச்சிக்கிட்டு, ஆஃப்டர் ஆல் லேடி தானே, அவர் திலீப் சார் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஆஃப்டர் ஆல் லேடி தானே, உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டார். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். ஃபஸ்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி என்கிட்ட வேலையை வாங்கிட்டு என்னை வெளியில் அனுப்புகிறாரு. எஸ்ஐ சரவணவேல் பெருமாளுங்கிறவர் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அக்ரிமெண்ட் போட்டால் உங்கள் கூட வேலை செய்யணுமா, அக்ரிமெண்ட் போட்டால் உங்கள் கூட மட்டும்தான் வேலை செய்யணுமான்னு ஒரு காவல்துறை வந்து எனக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. அடுத்தது நான் எலெக்ஷன் ஆஃபீஸ் போகிறேன். சார் இந்த மாதிரி வந்து என்னை வேலை வாங்கிட்டு என்னை ஏமாற்றி வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் ஆர்ஓ பார்க்க போகிறேன் நாமக்கல்ல. அங்கேயுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த வேலை பார்த்தீங்க பணம் வரல, அந்த கேஸுக்காக தானே வந்திருக்கீங்கிறாங்க. எனக்கு நாமக்கல்ல அவ்வளோ த்ரெட்ஸ் கொடுக்குறாங்க அவரோட கட்சி நிர்வாகிகளுக்கு. அவரை பற்றி அவர் என்ன பண்ணுறாருங்கிறது இன்னும் தெரியலை. திலீப் வந்து என்ன மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட் ஒர்க் பண்றாருங்கிறது அவர் சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியல. என்கிட்ட என்ன பேசுறாருன்னா, நான் அவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க, எனக்கு அகெயின்ஸ்டா பணம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க, நிர்வாகிகள் பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. இது எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஆஃப்டர் ஆல் பொம்பளை தானேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திலீப் சொல்றாரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்து அவங்க நிர்வாகி கிட்ட என்னை எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அண்ணா டீம்ல இருந்து வந்திருக்காங்க. அப்போ இதை நாங்கள் கேட்குறோம், ஏங்க நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிறுவனத்தை இன்க்ளூட் பண்ணுறீங்க, நான் வந்து தனிப்படை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் என்ன சொல்லியே நீங்கள் சொல்லலாங்கிறதுக்கு இல்லை, அவங்க உங்ககிட்டயும் வேலை பேசுவாங்கன்னு சொல்லி அவரோட மிஸ்ஸஸ் லோகராய்கி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க.
அவருக்கு இந்த நாமக்கல் பிரச்சனையை நாங்க மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அவர் எங்களை சீட் பண்ணிட்டாரு, எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் அணுகுனதே தாவேக்கால ராஜ்மோகன் அண்ணனுக்கு, அடுத்தது ஆதவார்ஜுன அண்ணனுக்கு, திரும்ப அருண்குமார் ஐஆர்எஸ் சாருக்கு நான் அணுகுனேன். ஆனா யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. போன இடம்லாம் இங்க போனோம், அங்க போ, அங்க போனா அங்க போ. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஷர்மிளாக்கு, டிவிகே ஷர்மிளாக்கும் இதுதான் நடந்துச்சு, ரஞ்சனா நாச்சியாருக்கும் இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்ப அந்த அஜிதா எங்கள் அந்த பொண்ணுக்கும் இதே தான் நடந்துச்சு. ஸோ இதே தான் கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை தரேன்னு சொன்னவங்க எங்கங்க கொடுக்குறாங்க? காதை கொடுத்து கேட்க கூட அவங்க கிட்ட நேரம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் சார், நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன் சார், நான் 3 நாளா நாமக்கல்ல உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். காவல்துறை என்னங்க பண்றாங்க? ஆட்சி பண்ணவங்க என்னங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிஎம்கே ஆட்சி பண்ணாங்க, அதிமுக ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சி பண்ணவங்களுக்கு எங்கெங்க இருக்கு அதிகாரம்? டிவிகேக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு அவ்வளவு பவர்? ஒரு பொண்ணை, கர்ப்பிணி பொண்ணை மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு பவர்? நான் உயிருக்கு பயந்து நாமக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்க. ஒரு சப்போர்ட் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க? நான் கிட்டத்தட்ட 20 மீடியாவுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாத்துலயும் எல்லாரோட மீடியா சேனல்ல நாமக்கல்ல இருக்கவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒருத்தவங்க கூட வரல. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா இங்க யாருமே வரமாட்டாங்க. புதிய மாற்றம் வேணும். எனக்கு விஜய் அண்ணனை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக மட்டும்தான் தாவேக்காக வேலை செய்ய போனேன். என்னங்க எனக்கு நடந்துச்சு? நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேங்க உங்க முன்னாடி. இதுக்கு எனக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். நாங்க கேட்கறது, நாங்க வேலை செஞ்சதுக்கான எங்களுக்கு தொகை வேணும். என் பசங்க எல்லாருமே என்னை நம்பி வந்து உட்கார்ந்துருந்தாங்க. 20 பசங்க வேலை செஞ்சிருக்காங்க. இந்த 6 மாசமா ஃபீல்ட்ல எடுத்த டேட்டா சர்வே, இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.